விஷயங்களை விட்டு விடுவோம். நாம் எதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ அந்த காரியங்களையாவது ஒழுங்கா நாம நடைமுறைப்படுத்துறோமா? அந்த எச்சரிக்கை உடல் நமக்கு தப்புன்னு தெரியும். ஏன் தப்புன்னு தெரிந்த பிறகு ஒருத்தன் அந்த காரியத்தை செய்கிறான் என்றால் இறையச்சம் இல்லை, அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லை என்பதை தாண்டி வேற ஒன்றும் இருக்க முடியாது. இன்ன பத்ஷ ரப்பிக்கல ஷதீத், உங்கள் இறைவனுடைய பிடி மிக கடுமையானது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த இறைவன் நம்மை மறுமையிலே பிடித்து விட்டால் நாம் என்ன நிலைக்கு ஆளாவோம் என்கிற அந்த பயம் இல்லாத காரணத்தினால் தான் இவ்வளவு தவறுகள் இருக்கிறது. நீங்கள் இஸ்லாமிய வரலாறை எடுத்து பாருங்கள். இஸ்லாமிய வரலாறை எடுத்து பார்த்தால் இறைவன்கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்தால், ஒரு சட்டம் வந்தால், அதை அன்றைய காலத்து நபி தோழர்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதற்கு நிறைய சான்றுகளை நீங்கள் பார்க்கலாம். ஏராளமான சான்றுகள் நமக்கு வரலாறுகளில் கிடைக்கிறது. அந்த போதனைகள் அவங்களுக்கு ஏன் பயன்பட்டது, எப்படி அது சாத்தியமானது என்று சொன்னால், நமக்கு ஏன் சாத்தியமாகவில்லை என்று சொன்னால், இரண்டுக்கும் ஒரே காரணம் இறையச்சம் தான். அவர்களுக்கு வந்த போதனை சாத்தியமானதற்கு காரணம் இறையச்சம் இருந்தது. நம்மிடத்திலே அந்த போதனைகள் சாத்தியமாகாததுக்கு காரணம் இறையச்சம் ஆனால் இல்லாமல் போய்விட்டது. ஒரு செய்தி, ஒரு வசனம் வந்தால் அதுக்கு அப்படியே அடிபணியக்கூடிய ஒரு போக்கை நம்ம அவங்கள்ட்ட பார்க்கிறோம். ஒரு சம்பவம், ஒரு முறை ஒரு பனு தமீம் என்கின்ற ஒரு கூட்டத்தார் நபிகளாரை சந்திக்கிறதுக்கு வர்றாங்க. சந்தித்து சொல்றாங்க, யார சொல்லலாம், நீங்க எங்களுடைய இந்த கூட்ட குழு, இந்த பனு தமீம் குலத்தாருக்கு ஒரு அமீரை நியமித்து கொடுங்கள், ஒரு தலைவரை ஏற்படுத்தி தாங்க என்று கேட்கிறாங்க. அப்போது அருகில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சில பேர்களை சொல்லி, நபியே இவங்களை போடுங்க என்று சொல்றாங்க. அருகிலே இருந்த உமர் அவர்கள் அதுக்கு மாற்றமாக ரெண்டு பேர், அவங்க வேறு பேர்களை சொல்றாங்க. இஸ்லாமிய வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கும் ஒத்து போகவே போகாது. பெரும்பாலும் மார்க்க விஷயங்கள்லாம் ஒன்னா தான் இருப்பாங்க. ஆனா உலகம் சம்பந்தப்பட்ட ஆலோசனை என்று வந்தால் அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய கருத்துக்கு நேர் மாற்றமான கருத்தை தான் உமர் அவங்க சொல்லுவாங்க. அவங்க மனசுல பட்டிருக்கிறது அப்படி. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். நம்ம அந்த துறைக்குள்ள உள்ள இறங்க வேண்டாம். இப்படி பல முறை நடந்து கொண்டே இருக்கிறது. அபூபக்கர் அவங்க சில பேரை சொல்றாங்க, உமர் அதுக்கு மாற்றமா சொல்றாங்க. அபூபக்கர் அவங்களுக்கு கோவம் வந்துருது. இன்னமா அரத்த ஹிலாஃபி, உமரே நான் என்ன சொன்னாலுக்கு நீ மாற்றமா தான் சொல்லுவியா, நான் சொல்லுவதற்கு மாற்றமாக பேசுவதுதான் அவனுடைய வேலையா என்று கேட்கும்போது உமர் அவர்கள் சொன்னார்கள், மா அரத்து ஹிலாஃபக், உங்களுக்கு மாற்றம் செய்வது என் நோக்கம் அல்ல, இது என்னுடைய கருத்து என்று சொல்ல அபூபக்கர் அவர்கள் ரெண்டு வார்த்தை பேச, உமர் அவர்கள் ரெண்டு வார்த்தை பேச அந்த சபையிலே சலசலப்பு ஏற்பட்டு விட்டது. நபி அவங்க அமைதியாகி விட்டார்கள். ஒரே கூவும் சத்தம் ஆயிடுச்சு. இதை இறைவன் கண்டிக்கிறான். 49 அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத்தை நீங்கள் படித்தால் துவக்கமே இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபூ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நம்பிக்கையாளர்களே உங்களுடைய குரலை நீங்கள் இந்த நபியின் குரலுக்கு முன்னால் உயர்த்தக்கூடாது. அப்படி உயர்த்தினால் அன் தஹபத அமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன், உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாய் போய்விடும். இந்த நபியை நீங்கள் மதிக்காமல் நபிக்கு முன்னாடி நீங்கள் குரலை உயர்த்தி பேசினால் உங்களுடைய அமல் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான். நம்ம மக்களுக்கு இந்த எச்சரிக்கை பலன் தருமா? ஏப்பா அமல அழிஞ்சு போயிருப்பா, இங்க என்ன வாழுது அழிகிறதுக்கு, அழிஞ்சு அழிஞ்சிட்டு போகுது போன்னு போயிடுவாங்க. ஆனா அவங்க அப்படியா? அவர்கள் செய்த அமல் எப்படிப்பட்ட அமல்? அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம், உமர் அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். உண்மையிலே அவங்களை பார்க்கும் போது நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது. ஏன்னா அவர்கள் வெற்றியாளர் என்று தெரிந்த பிறகும் உழைத்தார்கள். இந்த ரெண்டு பேரும் நீங்க நிறைய சஹாபாக்கள் இருந்தார்கள். குறிப்பாக நீங்க எடுத்து பார்த்தால் இந்த ரெண்டு பேருக்கும் தான் சொர்க்கவாசி என்பது தெரியும். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, அபூபக்கர் நீ சொர்க்கவாசின்ட்டாங்க, உமரே நீங்க சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்க. சொர்க்கவாசி என்று சொல்லிவிட்டால் அதுக்கு பிறகு நம்ம நிலைமை எப்படி இருக்கு வச்சு பாருங்க. இப்ப நமக்கே அப்படி ஒரு ஏற்பாடு மார்க்கத்தில் இல்லை. சில விஷயங்களே வாதத்துக்கு கற்பனையா சொன்னா தான் விளங்கும். இப்ப அப்படி ஒரு ஏற்பாடு இருக்குன்னு வச்சுக்கிறோம். நமக்கு என்ன, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் மெயில் போக்குவரத்து இருக்கு என்று வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் என்ன செய்யறான், டிஎன்ஏ ஹெச்ஓக்கு மெயில் அனுப்புறான்.
இந்த ஊர்களை இன்னென்ன வாசி சொர்க்கவாசி என்று அறிவித்து விடுங்கள். அப்போ பஹ்ரைனுக்கு வர்றதை மட்டும் அதை வெட்டி எடுத்து பஹ்ரைனுக்கு என்ன செய்யறாங்க, ஃபார்வர்டு பண்றாங்க. அங்கே வந்து அறிவிக்கிறார் தலைவர் ரஜிவியா அறிவிக்கிறார், பஹ்ரைன் மண்டலத்தில் இன்னவர் 10 பேர் 15 பேர் எப்ப நீங்க சொர்க்கவாசி என்று தலைமைக்கு அல்லாட்ட இருந்து வந்து நமக்கு வந்திருக்குது புரிஞ்சுக்கங்க என்று அறிவிச்சிட்டோம். அறிவித்தால் என்ன ஆகும் என்று நினைத்து பாருங்கள். அவர் மர்கஸுக்கு வர்றது அதான் கடைசியா இருக்கும். ஏன் சொர்க்கவாசி ஆயிட்டமா இல்லை, இதுக்கு எதுக்குங்க பாய் பள்ளியாசலுக்கு வாங்க பாய், கூட்டு குர்பானி வசூல், நரகவாசி அவனா தெரியுமா, அவனை போய் கூட்டிட்டு போ, நான் சொர்க்கவாசி, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை வழங்கி விட்டான் என்று அவர் இங்க பார்க்க சீன்ல பார்க்கவே முடியாது. எந்த பணிக்கும் வர மாட்டார், சொர்க்கமே கிடைத்து விட்டது, நீ எதுக்கு என்னை போட்டு கூப்பிடுற, அடுத்த ஆளா ட்ரை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அபூபக்கர் அவர்களுக்கு அவர் சொர்க்கவாசின்னு தெரியும், ஆனாலும் அவர் பாடுபட்டார், அவ்வளவு அமல் செய்தார். உமர் அவர்களுக்கும் சொர்க்கவாசி என்பது தெரியும். அப்ப இப்படி எல்லாம் அமல்களை செய்த அவங்கள்ட்ட போய் அமல் அழிஞ்சு போயிடும் என்பது அது அவங்களுக்கு கடுமையான வார்த்தை. இந்த வசனம் இறங்கியவுடன் அந்த 2 சஹாபாக்களும் அதற்கு எப்படி கட்டுப்பட்டார்கள் நம்ம பார்க்கிறோம். இதான் இறையச்சம் என்பது. ஏன் கட்டுப்பட்டாங்கன்னா அல்லாஹ்வை பற்றி அச்சம் இருந்தது, கட்டுப்பட்டாங்க. அந்த வரலாறில் நம்ம பார்க்கிறோம். உமர் அவர்கள் இந்த சம்பவம் இறங்கியதற்கு பிறகு, நடந்ததற்கு பிறகு, இந்த ஆயத்து இறங்கியதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்விடத்தில் உரையாடும் போது சிரார் ஒரு ரகசிய தோழரை போன்று அவர் பேசுவார், காதுக்குள்ள போய் மெதுவா பேசுறது, சத்தம் இல்லாமல் பேசுவது என்று உமர் அவங்க தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டார்கள். அபூபக்கரும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. இதுதாங்க இறையச்சம் என்பது. இன்னைக்கு நம்ம மக்கள் இப்படி சொன்னால் என்ன சொல்வார்கள், அதுக்கு வியாக்கியானம் கொடுப்பார்கள். இது என்னப்பா தப்பு, அல்லாஹ் கண்டிக்கிறாங்க, இல்ல அல்லாஹ் கண்டிக்கிறது குர்ஆன்ல இருக்குது, அது தனக்கு பொருந்தல நினைக்கிறார். குர்ஆன்ல உள்ளது பொய்ன்னு சொல்ல மாட்டார், தப்புன்னு சொல்ல மாட்டார். குர்ஆன்ல அப்படி இருப்பது அது எனக்கும் தெரியும், ஆனால் நான் சொல்றதுக்கான விளக்கம் என்ன, விளக்கம் கொடுத்து அதுக்கு முட்டு கொடுத்து அதுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டி இப்படி வாழ்றாங்களே, இது இறையச்சம் அல்ல. உமர் அவங்க கட்டுப்பட்டாங்கன்னா அது இறையச்சத்தினுடைய அடையாளம். இந்த சம்பவத்தினுடைய பின்னணியில இன்னும் ஒன்று நடக்கிறது. ஒரு நபித்தோழர், அவருடைய பெயர் வந்து சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் வந்து இவருக்கு ஒரு வரலாறுல ஒரு பேர் சொல்லுவாங்க, உரத்த குரலுடைய சொர்க்கவாசி அப்படிம்பாங்க. ஏனென்றால் இவருடைய குரல் வந்து ரொம்ப வளமான ஒரு குரல். சாதாரணமாக பேசினாலே மைக்கு தேவைப்படாது இந்த மாதிரி ஆளுக்கு. சிலருக்கு அப்படி குரல் நீங்க பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி வாயை திறந்ததுனாலே உரத்த குரல் அவருக்கு வரும். அப்ப இந்த ஆயத்தில் என்ன சொல்லப்படுது, நபியின் குரலுக்கு முன்னால் உங்கள் குரலை உயர்த்தி விட்டால் உங்க அமல்கள் அழிஞ்சிரும் என்றவுடன் சஹாபி ரொம்ப கவலைப்பட்டார். வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. நபி எங்க கொஞ்ச நாளைக்கு பார்க்குறாங்க, எங்கப்பா இந்த சாபித்து இப்னு கைஸ் ஆளை காணோம், கூட்டிட்டு வாங்க என்று பார்த்துட்டு வர சொல்லி ஒருத்தர் அனுப்புறாங்க. பார்த்தவர் வந்து சொல்லுவார், யார சூழலா அவர் வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறார். ஏன் அழுது கொண்டே இருக்கிறார், அல்லாஹ் இப்படி வசனம் இறக்கி விட்டான், குரலை உயர்த்தினா அமல் அழிஞ்சு போய்விடும் என்று. அப்ப என்னுடைய குரல் இயற்கையாவே ரொம்ப பெரிய குரலா தான் வரும், என்னுடைய அமல் எல்லாம் அழிந்து போய்விட்டது, நான் நரகவாசி ஆகிவிட்டேன் என்று அழுது கொண்டிருக்கிறார். அப்போது நபி அவங்க சொன்னாங்க, நீ போய் அவர்கிட்ட சொல்லு, இன்னஹு லைஸ மின் அகலின்னார் இன்னஹு மின் அகலில் ஜன்னா, அவர் நரகவாசி இல்லை, அவர் சொர்க்கவாசி என்று சொல்லிவிட்டு வா என்று நபி அவங்க அனுப்பி வைத்தார்கள். நியாயப்படி அவர் இப்படி கவலைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் வந்து அதை நாடவில்லை. அல்லாஹ் சொன்ன கருத்து ஒருவருக்கு இயற்கையிலே உள்ள குரல் வளத்தை பற்றி பேசப்படலாங்க. அல்லாஹ்வே அவருக்கு குரல் வளத்தை கொடுத்துட்டு நரகம்டா அது நியாயமும் கிடையாது. அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். அல்லாஹ் கண்டித்தது எதை, ஒரு நபிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்தில், நபியிடத்தில் அவங்க தீர்ப்பு கேட்க வரும்போது அவங்கள தானே பேச வச்சிருக்கணும். நீ அவங்களுக்கு துணையாகத்தானே நின்றுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை டம்மி பண்ணிவிட்டு நீங்க ஏன் குரலை உயர்த்தினீங்க என்பதை அல்லாஹ் இங்கே கண்டிக்கிறான். ஆனாலும் அந்த வசனத்தை விளங்கியது தவறாக இருக்கலாம். ஆனா அவர்கள் ஆடி போனது, அவர்கள் நடுங்கி போனதுக்கு காரணம் இறை அச்சமாக இருந்தது. அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு மின் அகலில் ஜன்னா என்று சொன்னார்கள். அவர் வந்து நரகவாசி கிடையாது, சொர்க்கவாசின்னு ஏன் சொன்னாங்க, அவரிடத்தில் இருந்த அந்த இறையச்ச உணர்வை பார்த்து விட்டுத்தான் நபி அவங்க அப்படி சொன்னாங்க. இப்படி மார்க்கத்தில் எத்தனை காரியங்களை நம்ம பார்க்கிறோம், எல்லாம் இறையச்சத்துடைய அடிப்படை, அல்லாஹ்வை பற்றிய அந்த அச்சம்தான். நபி அவங்க உண்டாக்கிய அந்த எச்சரிக்கை அவங்களுக்குள்ளே வேலை செய்தது. உமர் அவங்களுடைய ஆட்சி காலம், அவங்க ஆட்சி காலத்தில் ஒருத்தர் போய் அனுமதி கேட்கிறார், அப்பாயின்மெண்ட் கேட்கிறார் உமரை சந்திக்கிறதுக்காக வேண்டி.
அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. போனவர் ஒழுங்கா பேசல. எப்படி பேசுறாரு? ஹி இப்னுல் ஹத்தாப் அப்படிங்கிறாரு. இந்த ஹி என்று சொன்னால் இந்த ஓய்னு ஒரு மாதிரி நக்கலா சொல்லுவோம்ல, ஓய் அப்படி மிரட்டுவோமா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை அது. போய் ஓய் உமரே, எங்களுக்கு நீ ஒழுங்காக கொடுக்கல, நீ நியாயமா நடக்கல என்று பேசுறார். உமர் அவங்க ஒரு அமீரா இருக்கிறாங்க. நீங்க அமீர் என்பதை விட்டு விடுங்கள், ஒரு சாதாரண ஒரு மனுஷன்ட்டு போய் கூட நீங்கள் மரியாதை குறைவாக பேசினா அவர் எப்படி அதை பார்ப்பார்? ஒரு அரசனா இருக்க வேணாம், ஒரு ஆண்டிட்ட போய் நீங்க சொன்னாலும் சரி, தம்பி இங்க வாடான்னு சொன்னா ஒழுங்கா கூப்பிடுங்க, மரியாதை கூப்பிடுங்கிறான். அது இன்னைக்கு உள்ள பசங்கள்லாம் மரியாதை ரொம்பவே எதிர்பார்க்கிறான். அப்போ சாதாரண ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கும் போது அரசனுக்கு மரியாதை கொடுத்தா பேசணும். இவர் மோசமா பேசுறாரு. அவங்க சும்மாவே அவங்க ஷார்ட் டெம்பர். ஆனா தீமைக்கு கோபப்பட மாட்டாங்க, நன்மைக்கு தான் கோபப்படுவாங்க. டக்குன்னு அவங்களுக்கு கோபம் கலப உமர் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது. உமர் அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த வேகமாக அதான் அவங்களுடைய பிளஸ் பாயிண்ட் அதுதான். ஏன்னா அவங்களுடைய கோபம் கோபத்தில் விபரீதம் இல்லை. சிலர் கோபப்பட்டானா விபரீதம் ஆயிரும், அதான் பிரச்சனை. கோபப்பட்டானா இங்கிட்டு 10,000 டிவி உடைச்சிருவான், அங்கிட்டு 20,000 ஃப்ரிட்ஜை உடைச்சிருவான், அது விபரீத கோபம். உமருடைய கோபம் அது விபரீத கோபமாக இருக்காது, அது உண்மையிலே நல்ல விஷயமா தான் முடியும். இப்போ உமர் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் எழுந்து விட்டார்கள். அப்போது அங்கு இருந்த ஒரு அமைச்சர் அவர் ரெக்கமெண்ட் பண்றார். ரெக்கமெண்ட் குர்ஆன் சிந்தனை தான் சொல்றார். அமீருல் மூமினீன் அவர்களே, நீங்க இந்த வசனத்தை பாருங்க, அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு இப்படி ஒரு போதனை பண்றான் என்று ஒரு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. ஹுதில் ஆஃபுவ, நீங்கள் மன்னிப்பை கடைபிடியுங்கள், வாமுருவில் உருஃப், நன்மையை நீங்கள் ஏவுங்கள், ஆரில் அனில் ஜாகிலீன், அறியாதவர்கள் வந்தால் அவர்களை புறக்கணித்து விடுங்கள் என்று முட்டா பையன் வருவான். சில பேர் நீங்க பார்த்துருக்கலாம், அவன் வர்ற நோக்கமே நம்ம டென்ஷன் ஆக்கி பார்க்கறதா, வர்றதே அதுதான் வருவான். இந்த ஆளை எப்படியா கோவப்படுத்தி பார்க்கணும்னு வருவாங்க. நம்ம கோபம் ஆகும்போது சரிங்க பாய் அப்படின்னு போயிடுவோம். நிறைய பேர் நீங்க சந்திச்சிருப்பீங்க, இப்படி சிலருக்கு பழக்கம் இருக்கும். அப்ப நாம அவங்க வலையில விழுந்துடக்கூடாது, நம்மளை பேச வைக்கணும் என்று என்ன செய்ய, இந்த ஃபேஸ்புக்கில் அந்த கோளாறு தான். ஏதாவது உன்னை கிளப்பி விட்டு இதுக்கு எல்லா பேரையும் பேச வைக்கணும், பேச வச்சா அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். அது ஒரு மிகப்பெரிய நோயா இருக்குது. அதாவது நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ தன்னைய பத்தி பேசணும். இந்த இதெல்லாம் வருதா இல்லையா? ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் கருத்து போடுவான், அவனை பற்றி 10,000 பேர் கழுவி ஊத்திருப்பாங்க. இவனை வெக்கப்படணுமா இல்லையா? ஆனா என்ன தெரியுமா பேசுறான், என்னைய பத்தி 10,000 பேர் எழுதி விட்டார்கள். 10,000 பேர் எப்படி எழுதுனான்னு நீ பார்க்காத, என்னைய பத்தி 10,000 பேர் பேசுனாங்களா இல்லையா? இப்படி எல்லாம் பெருமை கொண்டு அலைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். மக்கள்ல பலவாறு அறியாத மக்கள் இருப்பார்கள். அப்படி ஒருத்தர் முட்டாள் வந்தான்னு சொன்னா அவனை புறக்கணித்து விடுங்கள், கண்டுக்கிறாம விளங்காம பேசுறாங்க என்று விட்டுட்டு போங்க என்று அல்லாஹ் ஒரு ஆயத்தை தன்னுடைய தூதருக்கு சொல்லி இருக்கிறான் என்று அந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். ஓதி காண்பித்தால் உமர் அவர்கள் அவரை விட்டு விட்டார்கள், அவரை பேசாம உட்கார்ந்துட்டாங்க. இந்த வசனம் எப்போது ஓதி காட்டப்பட்டதோ, மா ஜாவசகா உமர் அவர் அந்த வசனத்தை மீறவில்லை. வக்கான வக்காஃபன் இந்த கிதாபில்லாஹி தஆலா, வேத வசனங்களுக்கு முன்னால் அவர் கட்டுப்படக்கூடியவராக இருந்தால், இதுதான் இறையச்சம். இறையச்சம் எங்கு பிரச்சனை வருகிறது? நமக்கு சட்டம் தெரியும், நமக்கு மார்க்கம் தெரியும், ஏகத்துவத்தை நாமே பிற மக்களுக்கு போதனை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். நமக்கு ஏன் வேலை செய்யல, அவங்களுக்கு ஏன் வேலை செஞ்சிச்சு என்றால் இறையச்சம் ஒன்றுதான் காரணமாக இருந்தது. அல்லாஹ் நம்ம மறுமையிலே கேட்பான், இறைவனுக்கு நம்ம பயப்பட வேண்டும், மறுமையிலே குற்றமாக வரும் என்கின்ற அச்சம் அவருடைய உள்ளத்திலே ஆழமாக இருந்ததால் அவர்கள் தீமைகளை விட்டு காக்கப்பட்டார்கள், நன்மையான காரியங்களை ஆர்வத்தோடு செய்தார்கள். நம்மிடத்திலே அந்த மாற்றங்கள் ஏற்படாததற்கு காரணம் என்ன என்றால் இறையச்சத்தை நம்ம இழந்து கொண்டே இருக்கிறோம். இறைவனை பற்றி அந்த பயம் என்பது இறையச்சம் தக்குவா இருக்கணும், தக்குவா இறையச்சம், அல்லாஹ் பயப்படணும் என்று அது வாய்கள் மொழிகிறதே தவிர உள்ளங்களால் அந்த இறையச்சம் உணரப்படவில்லை என்றுதான் நமக்கு புரியுது. அல்லாஹ் பயப்படுங்க என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர உண்மையிலேயே அந்த இறையச்சம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதா, அதை அவரவர் தான் முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா மறுமை நாளில் மார்க்கத்தை மக்களுக்கு போதிக்க வந்த பல ஆலிம்சாக்கள் கூட அவர்கள் நரகத்தை அடைவார்கள் என்று நம்ம பார்த்தோம். முஸ்லீம் என்ற கிதாபில் பார்க்கிறோம். மறுமையிலே ஒருத்தர் வருவார், 3 பேர் வருவாங்க. அதில் ஆலிம்சா வர்றார், அவருடைய அமலெல்லாம் எடுத்து காட்டப்படுது. அவர் அறிந்து கொள்வார்,
அதை கொண்டு அல்லாஹ் அவர்கிட்ட கேட்பான், பமா அமில்த ஃபீஹா, உனக்கு இவ்வளவு நியமத்தை கொடுத்தமே, நீ அதை கொண்டு என்ன செய்தாய்? அப்போ அவர் சொல்லுவார், நான் இப்படி குர்ஆன் ஓதினேன், மக்களுக்கு குர்ஆனை பயிற்றுவித்தேன் என்று சொல்லுவார். அப்ப அல்லாஹ் அதை கேட்கும்போது, நீ எதற்கு செய்தாய்? கதவுத்தை நீ பொய் சொல்லுகிறாய், நீ எதுக்கு பயான் பண்ணினாய் என்றால், லி ஐயு கால ஆலிமன், மக்கள் உன்னை ஆலிம் என்று புகழ்வதற்காக. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களா இல்லையா? இந்த ஆலிம் சாக்கள் செய்ய போடக்கூடிய ஆட்டம் மாதிரி வேற எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. முஸ்லீம் சமுதாயத்தை வேற வேற ஆட்கள் இருக்கலாம், ஒரு ஊருக்கு பயானுக்கு போனாங்கன்னா அவங்கள வச்சு செய்யக்கூடிய அலப்பறைகளை பார்க்கணுமே. அவர் பேர் ஒரு முகமது இப்ராஹிம் இருக்குன்னு வைங்க, முகமது இப்ராஹிம் ஹஜரத்து பயான் பண்ணுவாங்கன்னு போட்டு பாருங்க, வரமாட்டாங்க. மௌலானா, மௌலவி, அப்சலுல் உலமா, ஹஜரத்து கிப்லா, சேகுல் ஹதீஸ், அபு தலாயில், அவர் இவர் விளக்கெண்ண, தோடான் துர்த்தி எல்லாத்தையும் எழுதி நினைச்சு அவரை அழைச்சாத்தான் அவர் வந்து பயான் பண்ணுகிறார். அப்ப இது இறையச்சம் இல்லைன்னு அர்த்தம். இப்படி மார்க்கத்திற்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய பணியை செய்தவருக்கு கூட ஏன் அது பலனளிக்காமல் போனது என்றால், அவர் தக்வாவோடு இணைத்து செய்யவில்லை. அவர் செய்த பயான்கள் நிறைய இருக்கலாம், அவர் 1000 பேருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கலாம், செய்த வேலையை அல்லாஹ் பார்க்க மாட்டான், நியத்தை பார்ப்பான். அந்த நியத்தோடு சம்பந்தப்பட்டதுதான் இந்த இதுவும் கூட, தக்வாவும் சம்பந்தப்பட்டதுதான். அந்த பெருமை ஏன் வருது? அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இல்லாதனால வருகிறது. அல்லாஹ்வை பற்றி அச்சம் இருந்தால், இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஒருவன் புரிந்து கொண்டால் அந்த எண்ணங்கள் வருமா? எல்லாம் இந்த இஹ்லாஸ் அடிபட்டு போனதுக்கு அதுவே ஒரு காரணம். பல பேரும் பல காரியங்களை செய்யும் போது இஹ்லாஸை அதில் இல்லாமல் ஆக்குகிறார்கள். அந்த அப்துர்ரஹ்மான் ஃபுதௌசி அழகா ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு பள்ளிவாசலில் நிர்வகிக்கக்கூடியவர்கள் கூட அதை இறைவனுக்காக செய்ய வேண்டும். அதை அல்லாஹ் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அவர்கள் வேறு யாருக்கும் அஞ்சக்கூடாது என்பது ஒரு பள்ளிவாசல் முத்தவள்ளியினுடைய அடிப்படை தகுதியாக இறைவன் சொல்லுகிறான். அது கூட இல்லாமல் இன்னைக்கு இருக்கிறார்கள். அவர் ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு பள்ளிவாசலில் 3 முத்தவள்ளிகள் இருந்தார்களாம். படிப்பனைக்காக சொல்றது, ஆதாரபூர்வமான தீசெல்லாம் கேட்கக்கூடாது, இதெல்லாம் சம்பவங்கள், அது நீங்க படிப்பனைக்காக வச்சுக்கிறது தான். 3 முத்தவள்ளிகள் இருந்தார்களாம். ஒருவர் பெயர் வந்து இப்ராஹிம், ஒருவர் பெயர் வந்து மூசா, இன்னொருவர் பெயர் வந்து குஞ்சாலி மரைக்காயர் அப்படின்னு ஒருத்தர். 3 பேர் இருந்திருக்கிறாங்க. வாரம் ஜும்மா தொழுகையில் ஃபர்ஸ்ட் ரக்காத்துல என்ன ஓதுவாங்க? சப்பி ஹிஸ்ம ஓதுவாங்க. அல்ல கடைசி வசனம் எப்படி வரும்? சுஹுஃபி இப்ராஹிம் வ மூசான்னு வரும். இன்ன ஹாதா லஃபி சுஹுஃபில் ஊலா, ஒரு கருத்து சொல்லிட்டே வர்றான் அல்லாஹ். சொல்லிட்டு இந்த கருத்து சுஹுஃபி இப்ராஹிம் வ மூசா, மூசாவுடைய சுஹுஃபிலும் இப்ராஹிமுடைய சுஹுஃபிலும் சொல்ல. சுஹுஃபினா வேதம், கிதாபு, சுஹுஃபு எல்லாம் ஒரு அர்த்தம் தான். இதே கருத்து இந்த குர்ஆன்ல மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க, மூசாவுடைய வேதத்திலும் இருக்குது, இப்ராஹிமுடைய வேதத்திலும் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இது இந்த இவருக்கு புரிய மாட்டேங்குது. இந்த 3 நிர்வாகிகள், இந்த குஞ்சாலி மரைக்காயர் இருக்கார்ல, வார ஜும்மால கவனிக்கிறார், அஜர்த்து ஓதுறார், சுஹுஃபி இப்ராஹிம் வ மூசா, இப்ராஹிம் வ மூசா. அந்த வார்த்தை அவருக்கு குடஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. இந்த அஜர்த்து களவாணி பைய இப்ராஹிம்னு அந்த முத்தவள்ளி பேரை சொல்றான், மூசாண்டி இந்த முத்தவள்ளி பேரை சொல்றான், என் பேரை சொல்லாம இருக்கிறான், சண்டைக்கு வந்துட்டாரான். அடுத்த வாரம் ஜும்மாவில் நீ என் பேரை சேர்க்கலாம், உனக்கு சம்பளம் தர மாட்டேன்னு இருக்கார். அடுத்த வாரம் அஜர் தொலை வச்சாராம், சுஹுஃபி இப்ராஹிம் வ மூசா, குஞ்சாலி மரைக்காயரும் கூட ஓதுனாராம். இப்படி சொல்லுவாங்க, நகைச்சுவைக்காக சொல்லுவதுதான். ஆனா உண்மையில் அப்படி மக்கள் இருக்கு. தான் பேர் வரணும், தான் ஒரு பப்ளிசிட்டி ஆகணும், தான் தன்னுடைய பேர் விளம்பரப்படுத்தப்பட வேண்டும், அப்படி எல்லாம் மக்கள் இருப்பார்கள். நீங்க இங்கேயுமே பார்க்கலாம், இல்ல சில பேர்கிட்ட வந்து ஓவர் ஃப்ளை எங்கே பார்த்தாலும் அவங்க மூஞ்சியா தான் இருக்கும். பாத்துறீங்களா? ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம், பணி செய்வதில் அப்படி இருந்தால் பரவாயில்லை, முக்கியமான போட்டோ எடுக்கிற இடம் அது இது பார்த்தீங்கன்னா எங்கன பார்த்தாலும் அவனா தான் இருப்பான். எதுக்குன்னா தன்னுடைய பேரை வந்து வெளியில காட்ட வேண்டும். அப்ப ஒரு அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறவர்கிட்ட இந்த காரியங்கள் வருமா? இந்த இறையச்சம் என்பது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தோடு சம்பந்தப்படும். அது ஒரு லேசான டாபிக் கிடையாது. மார்க்க விஷயத்தில் எதை நீங்கள் செய்வதற்கும் இறையச்சம் அவசியம். திருமணம் நடக்கிறது, ஒரு திருமணம் வந்தால் அங்கே இறையச்சம் தேவை, அல்லாஹ்வை பற்றிய அந்த அச்சம் தேவை. அது இல்லாவிட்டால் இன்னைக்கு ஆகக்கூடிய நிலைகளை பார்க்கிறோமே. ஒரு கல்யாணம் வருகிற வரைக்கும் நல்ல பிள்ளையா இருக்கிறான், தௌஹீதில் இருக்கிறான், ஏகத்துவ பிடிப்பில் இருக்கிறான். திருமணம் வந்தால் மரண சிந்தனையும் நமக்கு உள்ளத்திலே அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு மனிதன் திடீர்னு பார்த்தா வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் ஆகும். இங்கே பல பேரை கண்டிருக்கலாம், திடீர்னு பார்த்தா ஒரே பள்ளிவாசல் தொழுக, ஜக்காத்து, வணக்கம் இருப்பான். என்னடா என்று விசாரித்து பார்த்தால் ஏதாவது ஜனாசாகவே பங்கெடுத்திருப்பான்.
அங்க போய் என்ன, அங்க அடக்கம் செய்யப்படக்கூடிய நேரத்தில் அங்க ஏதாவது பார்த்திருப்பான், ஒரு காட்சியை பார்த்திருப்பான். மண்டை ஓடு கடந்திருக்கும், ஒரு தாடை கடந்திருக்கும், 4-5 எலும்பு கடந்திருக்கும், 2 பற்களை பார்த்திருப்பான். அதை பார்த்து நாமும் இப்படித்தானே என்று நினைத்திருப்பான். அப்ப அந்த மரண சிந்தனை என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது. நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தான் மரணத்தை நினைவு கூற சொன்னார்கள். நாமும் நினைவு கூற வேண்டும். ஒரு நாளையிலே குறைந்தபட்சம் ஒரு முறையாவது நாம் மரணத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது புரியணும். இது ஒரு உண்மை. ஒவ்வொரு வினாடியை நம்முடைய வாழ்நாளில் நாம் கடக்கும் போது அது நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. இந்த வினாடியை விட நான் இந்த வினாடியிலே மௌத்துக்கு நெருக்கமாக இருக்கிறேன். ஒவ்வொரு வினாடி ஆக ஆக நான் எனது வாழ்நாளை இழந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மௌத்தை நோக்கி நான் நெருங்கி கொண்டிருக்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், இங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். நம்முடைய எதிர்காலம் என்ன? பள்ளிக்கூடங்களில் சொல்லுவாங்க, டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு. அல்லது இவன் சொல்லுவான், நான் டாக்டர் ஆகிறேன், இன்ஜினியர் ஆகிறேன், அதான் என்னுடைய ஆம்பிஷன் சொல்லுவான். இதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம எல்லாம் ஜனாசாவாக போகிறோம். நம்ம எல்லாரும் சொல்லி நம்ம வருங்கால ஜனாசா, நீ மட்டும் ஜனாசா, எல்லாரும் ஜனாசா தான் போன்றுவாங்க. ஏன்னா அது எல்லாரும் ஆகக்கூடிய ஒன்று. அப்போ இன்று இந்த கட்டிலே நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறோம், இன்று நின்று பேசி கொண்டிருக்கிறோம், இன்று உலகத்திலே இயங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு நாள் நம்முடைய மூச்சு நிற்க போகிறது, நம்முடைய ரூஹ் நம்மை விட்டு பிரிய போகிறது. உயிரற்ற ஒரு உடலாக, ஒரு பிண்டமாக நாம் இந்த உலகத்தில் விழப்போகிறோம். அப்ப அதற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்கணும். இறையச்சத்தில் மௌத்தும் சம்பந்தப்பட்ட ஒன்றுதான். அந்த மௌத்தின் மூலமாக கூட நமக்கு நிறைய படிப்பினைகள், மௌத்தை வைத்து நிறைய விஷயங்களை மார்க்க நம்மை அச்சமூட்டுகிறது, எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். நாம் நினைக்கிறோம், ஒருவன் தவறு செய்தால், ஒருவன் பாவம் செய்தால் அவன் மௌத்தா போன பிறகு அவனுக்கு வேதனை இருக்குது, கபூரில் வேதனை இருக்குது, மறுமையில நரகத்தில் வேதனை இருக்குன்னு நினைக்கிறோம். அது இருக்குது, அதை மறுக்கல. ஆனா மௌத்துக்கு பிறகு வேதனை என்பதல்ல, அவனுடைய மௌத்தே வேதனையாக இருக்க போகிறது. இதை இஸ்லாம் சொல்லுது. நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் பிரித்து சொல்றாங்க. ஒரு அடியான் அவன் நல்லவனாக இருக்கும் போது அவன் உயிர் கைப்பற்றப்படுவது எப்படி? இலகுவாக. ஒரு நல்ல அடியான் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறான் என்று சொன்னால், நஸல இலைஹி மினஸ் ஸமாயி பீலுல் வுஜூஹ், வானத்தில் இருந்து வெண்ணிற தோற்றத்திலான மலக்குகள் இறங்கி வருகிறார்கள். எத்தனை பேர்? மத்தல் பசர், கண் பார்வை எட்டும் அளவுக்கு. ஒரு திறந்த வெளியிலே நான் நின்று கொண்டு, எண்ணிக்கை சொல்லப்படவில்லை, 1 லட்சமா 10 லட்சமா 1 கோடியா தெரியாது, ஆனா அந்த பிரம்மாண்டம் தெரியுது. ஒருத்தருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி அவ்வளவு மலக்குமார்கள். என்னத்துக்கு இத்தனை மலக்குமாறு? ஒரு மலக்குத்தனை கைப்பற்ற போகிறார் என்றால் அவரை கண்ணியப்படுத்துவதற்காக, இந்த துனியாவிலே புண்ணியம் செய்தவருக்கு கண்ணியத்தை வழங்குவதற்காக அல்லாஹ் அத்தனை மலக்குமார்களை அனுப்பி வைக்கிறான். பிறகு மலக்குல் மௌத் வருகிறார். அவருடைய காதை இந்த ராசிகி தலைமாட்டிலே அமர்ந்து அவருடைய உயிரை இலகுவான முறையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின்பால் வாங்கி கொண்டு அவர் போய்விடுகிறார். நல்லடி இந்த மௌத்து அல்லாஹ் நமக்கு தரணுங்க. நாம் ஒவ்வொருவரும் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்ன இந்த இலகுவான மௌத்து இருக்கிறதே, எந்த விதமான வேதனை இல்லாமல், லேச தோல்பையில் இருந்து வழிகின்ற தண்ணீர் எப்படி லேசா போயிருமோ அவ்வளவு லேசாக நம்முடைய உயிர்கள் வெளியேற வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை தரணும். இன்னொருத்தரை பற்றி நபி அவங்க சொன்னார்கள், குர்ஆனிலும் வருகிறது. அதாவது யார் இறைவனை மறுக்கிறார்களோ, எதிரிபூன உஜுவகம் அதுபாரகம் தூக்கு அதாவல் ஹரீக், அவருடைய உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றும் போது அவர்களுடைய முகங்களிலும் அவங்களுடைய விழாப்புறங்களிலும் ஓங்கி அறைந்தவர்களாக உயிரை கைப்பற்றுவார்கள், இம்சிப்பார்கள், வேதனை செய்வார்கள் என்று வருகிறது. ஒரு ஈரத்தால் நனைக்கப்பட்ட ஒரு கம்பளியில் இருந்து அதனுடைய இலைகள், அதனுடைய நூல்களை பிடுங்கி இழுப்பது எவ்வளவு சிரமமோ அதுபோன்று சிரமமான முறையிலே அவருடைய உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றி செல்வார்கள். மௌத்தில் இருந்தே அந்த மனிதனுக்குரிய வேதனை ஆரம்பிக்கிறது. சரி, மௌத்து அடைந்து விட்டான், கொண்டே கபரில் கொண்டே போட்டாச்சு. கபரிலே போட்ட உடனே நிம்மதி இருக்கிறதா? அடுத்த கட்ட வேதனை ஆரம்பிக்கிறது. கபரிலே விசாரணைக்கு பதில் சொன்னால் அவர் தூங்க வைக்கப்படுகிறார். விசாரணைக்கு பதில் சொல்லவில்லை என்றால் கபர் அவரை நெருக்குகிறது, அவருக்கு கடினமான தண்டனைகள் இருக்கிறது. அந்த கபரிலே வேதனை செய்யக்கூடியவர்கள்
மிகப்பெரிய ஒரு சுத்தியிலே தூக்கி வருவார்கள், சம்மட்டியை எடுத்துக்கொண்டு வருவார்கள், கொண்டு வந்து அவனுடைய தலையிலே அடிப்பார்கள், அவன் குறுமணலாகி போய் விடுவான். இப்படிப்பட்ட வேதனைகள் அவனுக்கு மண்ணறையிலே வழங்கப்படுகிறது. சரி, மண்ணறையிலே வேதனை நடந்து உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் எழுப்பப்படுகிறது. அப்பமா தப்பிக்க முடியுமா? அதற்கு பிறகு நரகம் என்கின்ற ஒரு கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பு காத்திருக்கிறது. இப்படியெல்லாம் அடுக்கடுக்கான பனிஷ்மெண்ட். நம்ம ஊர் தண்டனை நீங்க பாத்தீங்கன்னா போக போக குறைப்பாங்க. கூட்டத்தை பத்தி நீங்க பார்க்க முடியாது. 10 வருஷம் ஜெயிலுவான். அண்ணா பிறந்த நாளைக்கு 50 பேரை வெளியே விட்டுருவான். கருணாநிதி பிறந்த நாளைக்கு 10 பேரை வெளியே விட்டுருவான். போனா போறாங்க என்று விட்டுருவாங்க. தண்டனையை திடீர் நல்ல அடிப்படை விடுதலை செய்கிறோம் என்று விடுதலை செய்வார்கள். அல்லாவும் விடுதலை செய்வான். ஆனா அல்லாஹ் நாடவில்லை என்று சொன்னால், குறிப்பாக இந்த இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு உள்ள இதையெல்லாம் சொல்லி தந்த பிறகு மார்க்கம் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்னவென்றால், இந்த துனியா என்பது இது அற்பத்திலும் அற்பம். இதை நோக்கி நீங்கள் வாயை பிளக்காதீங்க. இதுதான் உங்களுக்கு பார்ப்பதற்கு பெரிதாக தோன்றலாம், ஆனால் இது ஒன்றுமே இல்லை. இதை விட சிறந்த ஒன்று உங்களுக்கு மறுமையிலே இருக்கிறது. ஜுயின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா வல் பனீன் வல் கனாத்திரில் முகந்தரா மினல் ذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث. ஒரு பட்டியலே போடுறான் அல்லாஹ். விளை நிலங்கள், தானியங்கள், ஆண் பெண் பிள்ளைகள், தங்கம் மற்றும் வெள்ளியின் குவியல்கள், என்ன இவ்வளவோ விஷயங்களிலே சொல்றான் அல்லாஹ். சொல்லிட்டு ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, இவை அனைத்தும் இவ்வுலக வாழ்க்கையினுடைய அற்பமான வசதிகள் தான். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், ஆனால் அல்லாஹ்விடத்திலே இதைவிட சிறந்த தங்குமிடம் இருக்கிறது. அது யாருக்கு கிடைக்கும்? லில்லதீன, அவர்களுக்கு மறுமையில பரிசு இருக்கிறது. அஸ்வாஜு முத்தஹாரா, அவங்களுக்கு தூய துணைவிகள் இருக்கிறார்கள். ஒரு ரில்வானும் மினல்லாஹ், அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம் மனதிலே கொள்ள வேண்டியது, துனியா என்பது முடிந்துவிடக்கூடிய வாழ்க்கை, அற்ப வாழ்க்கை, ஒரு குறைந்த வாழ்க்கை, சின்ன வாழ்க்கை. இதிலே நாம் நம்முடைய கவனத்தை திருப்பினால் கண்டிப்பாக இதை விட பெரிய ஒன்றை நாம் இழந்து விடுவோம். அப்ப அந்த விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த இறை அச்சம் என்பது நமக்கு மிக மிக அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களிலே மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணாங்க. அல்லாஹ்வை அஞ்சிக்கங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த அச்சம் தான் நம்மை நரகத்தை விட்டு காப்பாற்றும். பல சஹாபாக்களுக்கும் அதைத்தான் நம்ம பார்த்தோம். நம்முடைய பார்வையிலே சாத்தியம் இல்லை என்று படக்கூடிய விஷயங்கள் கூட அவங்க சாத்தியப்படுத்தி காண்பித்தார்கள். மதுபானத்தை பற்றிய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆரம்பத்தில் மதுபானம் மார்க்கத்தில் தடுக்கப்படவில்லை. ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டில் தான் மதுபானம் தடுக்கப்பட்டது. உஹது போர்ல சஹாபாக்கள் மதுபானத்து போதையில சண்டை போடுறாங்க போய். அதுக்கு அடுத்த ஆண்டில் தான் மார்க்கத்தில் சட்டம் போடப்படுது, மதுபானங்கள் ஹராம். அது கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பர் பண்ணப்படுது. முதல்ல நன்மையும் உண்டு கேடும் உண்டு என்று சொல்லப்பட்டது. அப்புறம் தொழுவைக்கு போகும்போது குடிக்காதீங்கன்னு சொல்லப்பட்டது. பிறகு மதுபானத்தை முற்றிலுமாக அல்லாஹ் தடை செய்து விட்டான் என்று வசனம் இறங்கிய போது நபி அவங்க ஒருத்தரை கூப்பிடுறாங்க. எப்ப அப்படி வசனம் இறங்கிருச்சு, தடுக்கப்பட்டு விட்டது, அது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் கொண்டு வந்து தெருக்களிலே போட்டார்கள். எத்தனை முறை கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மதீனாவுடைய தெருக்களிலே ஓட்ட பெருக்கெடுத்து ஓடியது. ஏன் ஓடியது? இறையச்சத்தால் ஓடியது. இல்லாட்டி ஓடி இருக்குமோ? இன்னைக்கு நம்ம மக்கள் திருந்துவாங்களா? தண்ணி அடிக்காதப்ப தப்பு, விட்டா செத்து போயிடுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும், கப்பு கப்பா இருக்கிறது பெக்கு பெக்கா வரைக்கும் இறங்கணும், அப்புறம் இன்னொரு 50 மில்லியை குறைக்கணும், அப்புறம் என்ன ஒரு சொட்டு கொண்டு வந்து நிப்பாட்டணும் என்று சொல்லுகிறார்களே. இதெல்லாம் இறையச்சம் இல்லாதவன் செய்யக்கூடிய வேலை. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு ஒரு வார்த்தை போதும், ஒரு வசனம் போதும், அவங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆக எல்லாமுள்ள இறைவன் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம்தான் ஏகத்துவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனையோ மக்களுக்கு தெரியாத செய்திகளை அல்லாஹ் நமக்கு காதுகளுக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டான். நாம் அறிந்திருக்கிற இந்த விஷயங்களை பல ஆலிம்சாக்கள் கூட இந்த சுவையை இன்னும் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஏகத்துவத்தை நாம் அறிந்து விட்டோம். அறிவதே போதும் என்று நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏகத்துவம் தெரிஞ்சிருச்சு, தௌஹீது தெரிந்து விட்டால்
சொர்க்கம்னு மார்க்கம் சொல்லுகிறதா? தெரிவது யாருக்கு வேண்டாம் தெரியாது. சொல்ல போனால் தெரிந்து கொண்டு தப்பு செய்வது டபுள் குற்றமா இருக்கும். டபுள் குற்றம்னா அல்ல நமக்கு சொல்லவில்லை, ஆனால் அந்த பார்க்கிற பார்வை அப்படித்தான் இருக்கும். தெரியாம செஞ்சா கூட அவன் தெரியாது செஞ்சுட்டு போயிட்டான் பரவாயில்ல. தெரிந்த பிறகு செய்தால், தெரிஞ்சு நீ ஏன் செஞ்சு நம்ம கேள்வி கேட்போமா இல்லையா? இப்போ அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஊரெல்லாம் பேச்சு நம்மகிட்ட இல்லாட்டி எப்படி? அழகா சொல்லுவாங்க, மேடையிலே ஆறு போல பேச்சு இறங்கியதும் அத்தனையும் போச்சும்பாங்க. அப்படி போய்விடக்கூடாது. எவ்வளவோ நம்ம தாவா பண்றோம், நோட்டீஸ் கொடுக்குறோம், புஸ்தகங்கள் கொடுக்குறோம், தனிநபர் தாவாக்கள் செய்கிறோம், மக்களை கேம்பா போய் மக்களுக்கு தாவா பண்ணுகிறோம். அந்த விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருக்கக்கூடாது. கையில் வாயில் சர்க்கரை கையில் பொக்கரையும்பாங்க. பேசினான்னு வைங்க, அவன் பேசினான்னு அவ்வளோ இனிப்பு ஊத்தும். நல்ல என்ன ஒரு சேலத்து மாம்பழத்தை அறுத்து ஒரு டாபர் கனியில் முக்கி வச்சு ஒருத்தர் சாப்பிட விட்டா எவ்வளவு இனிப்பா இருக்குமோ அதை தாண்டி இனிப்பா பேசுவார். ஆனால் செயல் என்று எடுத்து பார்த்தால் அதுக்கு நேர் மாற்றமாக இறையச்சத்திற்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக இருப்பார். அப்படிலாம் நம்ம நிறைய கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த நிலைக்கு நம்ம அடியாகிவிடக்கூடாது, பலியாகிவிடக்கூடாது. நாம் அடைந்த இந்த நேர்வழியை மக்களுக்கு சொல்லுவோம். அதை பின்பற்றக்கூடிய மக்களாக இருப்பதற்கு இந்த இறையச்சம் என்பது அவசியம். அதற்குத்தான் பல படிப்பினைகளை நமக்கு சொல்லித் தருகிறான். நமக்கு என்ன படிப்பினை? நோம்புல படிப்பினை. அது எதுக்கு நோன்பு? அல்லக்கும் தத்தக்கும் தான். இறையச்சம் உடைய மக்களாக நீங்கள் இருப்பதற்குத்தான் நோன்பு. இன்னும் ஒரு குறைபாடு நம்மள்ட்ட இருக்குது. எந்த நோக்கத்திற்கு அல்லாஹ் உன்னை கொடுப்பானோ அந்த நோக்கத்தை மட்டும் நம்ம விட்டுருவோம். அதை விட்டு விட்டு வேற எல்லாத்தையும் செய்வோம். அழகா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன பையன் இருந்தானா, மாத்திரையே சாப்பிடாம இருந்திருக்கு. மாத்திரை மருந்துனாலே ஓடி ஒளிவான். அப்போ அவனுடைய தந்தை யோசிக்கிறார், இவனுக்கு எப்படி இந்த மாத்திரையை கொடுக்குறதுன்னு சொல்லி ஒரு வாழைப்பழத்தை எடுத்து வாழைப்பழத்துக்குள்ள மாத்திரையை வச்சு மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லாம பழம் சாப்பிட்டுன்னு போயிட்டார். இவனும் சாப்பிட்டான். வந்தவனை கேட்டிருக்கிறார், என்னப்பா பழம் சாப்பிட்டியா? பழம் சாப்பிட்டாச்சுதா, விதை தான் கொஞ்சம் கசப்பறிச்சு துப்பிட்டு இருக்கான். இது என்னது? அவன் கொடுத்ததே மாத்திரைக்காக பழத்தை கொடுத்துரு. இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? மாத்திரை மட்டும் துப்பிட்டு பழத்தை தின்னுருக்கான். இப்படி நம்ம மக்கள்கிட்ட நிறைய வேடிக்கைகள் இருக்கிறது. எதற்கு அல்ல நோன்பு தந்தானோ இறைச்சத்தை போட்டு விட்டுட்டு வேற எல்லாத்தையும் செய்யறது. இது இந்த குர்பானி கொடுக்க போறோமே, குர்பானி எதற்காக? அதுவும் இறைச்சத்துக்கு. அது அல்ல சொல்லி காட்டுகிறான், லை யனால் அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாவுஹா. உங்களுடைய அந்த குர்பானியினுடைய இறைச்சியோ அதனுடைய மாமிசமோ இரத்தமோ அல்லாஹ்வை சென்று அடையாது. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ்விடத்திலே சென்று சேருவது இறையச்சம் மட்டும்தான். இப்ப குர்பானில என்ன இருக்குது? இறையச்சம். கறியவா கொடுத்து வரும். அல்லாஹ் இப்படி கட்டளை போட்டானா, மக்களே முஸ்லிம்களே ஆடை அறுத்து கறியை புறம் வெட்டி வையுங்கள், ஜிப்ரீல் வருவார் கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னானா? அப்படி சொன்ன நம்ம முதல்ல குர்பானி கொடுப்போமா? அது வேறு விஷயம், அடுத்த டாபிக். அப்ப நாம் தான் சாப்பிடுகிறோம், சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கிறோம். அதிலே அல்லாஹ்வை சென்று அடைவது எதை? இறையச்சம் மட்டும்தான் சென்று அடைகிறது. அப்ப இந்த இறையச்சம் என்பது மிக மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லப்படுவதனுடைய நோக்கம் என்ன? நமது வாழ்க்கை இந்த ஏகத்துவத்தை அறிவதில் மட்டுமல்ல செய்வதிலும் இருக்கிறது. அந்த அறிவதற்கு எவ்வளவு வழி இருக்கிறது? குர்ஆனை படிச்சா அறிஞ்சுக்கலாம், ஒரு பயானை கேட்டா அறிஞ்சுக்கலாம், ஒரு கிராத்தை கேட்ட விஷயங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது மார்க்கத்தை அறிவதற்கு இது போதும். ஆனா அறிந்து கொண்டதை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த இறையச்சம் தான் அடிப்படையாக இருக்கிறது. அதைத்தான் நபி அவங்க பல முறை சஹாபாக்களுக்கு போதித்திருக்கிறார்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் இந்த ஏகத்துவத்தை அறிந்ததோடு போய்விடாமல் இறையச்சத்தோடு இஹ்லாஸோடு அந்த தக்வாவோடு நாம் வாழ வேண்டும். நம்முடைய நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். நமக்கு தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு மானக்கேடான காரியங்களை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை தர வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.